ராணிப்பேட்டையில் சுமார் 1,90,000 கால்நடைகளுக்கு கோமாரி நோய் தடுப்பூசி போடும் பணி தொடங்கியுள்ளது. தேசிய கால்நடை நோய் தடுப்பு திட்டம் குறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. பார்க்கலாம். பண்டைய காலத்தில் இருந்தே கால்நடைகளை செல்வமாகவே கருதப்பட்டது. ஆகவேதான் கால்நடைகள் மனிதனின் உழைப்புக்கும் வேளாண்மைக்கும் பொருளாதார வளர்ச்சிக்கும் கால்நடைகள் உறுதுணையாக இருக்கிறது. எனவேதான் கால்நடைகளின் வளர்ச்சியை அதிகரிக்கவும் பேணி காக்கவும் மத்திய மாநில அரசுகள் தேசிய கால்நடை இயக்கம், கால்நடை காப்பீடு திட்டம், மானிய திட்டங்களின் மூலம் கால்நடைகள் வளர்ப்பு, கால்நடை மருத்துவ சேவை, தீவன மேம்பாடு, தேசிய கால்நடை நோய் தடுப்பு திட்டம் என பல திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அதில் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் கால்நடைகளின் இறப்பை தடுப்பதற்காக தேசிய கால்நடை நோய் தடுப்பு திட்டத்தின் கீழ் கோமாரி நோய் தடுப்பூசி 8வது சுற்று திட்டத்தை செட்டித்தாங்கல் கிராமத்தில் மாவட்ட ஆட்சியர் முனைவர் சந்திரகலா கால்நடைகளுக்கு தடுப்பூசி போடும் பணியை தொடங்கி வைத்தார். மேலும் கால்நடை பராமரிப்பு துறையின் மூலம் 48 குழுக்களாக மருத்துவர்கள் பிரிந்து மாவட்ட முழுவதிலும் உள்ள 1,90,000 கால்நடைகளுக்கு தடுப்பூசி போடப்பட உள்ளதாக கால்நடை பராமரிப்பு துறையின் உதவி இயக்குனர் திருநாவுக்கரசு தெரிவிக்கிறார். தேசிய கால்நடை நோய் தடுப்பு திட்டத்தின் கீழ் கோமாரி நோய் தடுப்பூசி 8வது சுற்று தினத்து முதல் அடுத்த மாதம் 28/1/2026 வரை தமிழகம் முழுவதும் நடைபெற உள்ளது. இந்த திட்டத்தில் பசுக்கள், எருமைகள், எருதுகள் 4 மாத வயதிற்கு மேற்பட்ட கன்றுகளுக்கு கோமாரி நோய் தடுப்பூசி போடப்பட உள்ளது. கோமாரி நோய் என்பது ஒரு வைரஸ் நோய், அதிகமாக பரவக்கூடியது. இதனால் கால்நடை வளர்ப்போருக்கு பெரும் பொருளாதார இழப்பு ஏற்படும். அதை தடுக்கவே வருடத்திற்கு 2 முறை இந்த தடுப்பூசி பணி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. வருடத்திற்கு கோமாரி தடுப்பூசி 2 கட்டங்களாக போடப்படுவதால் கால்நடைகளின் இறப்பை தடுக்கப்படுவதாக பார்த்தசாரதி தெரிவிக்கிறார். எங்க கிராமத்துக்கு வருஷத்துக்கு ஆண்டுக்கு 2 முறை இலவசமா கால்நடைகள் தடுப்பூசி போடுறாங்க. இதனால நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகி மாட்டுங்களுக்கு எந்த வித நோய் இல்லாம எங்களுக்கு பொருளாதார இழப்பு இல்லாம நல்லபடியா இருக்கு. அதனால மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்ளும். டிடி தமிழ் செய்திகளுக்காக ராணிப்பேட்டையிலிருந்து மா. சுமன்.